சிறப்பாண்டு வர வேண்டும் அல்ல ஆண்டவா. ஈசா, ஜெகதீசா, பரமேசா எப்போதும் எனக்கு துணையாக வர வேண்டும் ஐயா. ஈசா, ஈசா, ஜெகதீசா, ஆமாம்மா கலக ஆரம்பிச்சா இதெல்லாம் கலக ஆரம்பம். நான் கொண்ட பதியை பக்தியால் மணலாக ஒரு குடம் செய்து விட்டேன். இதை பார்த்தீர்களா? கமண்டல் அனதி ஆகப்பட்டது ஓடுகின்றது. இந்த கமண்டல் என் கண்ணம் படாமல் ஜலத்தை எடுக்க வேண்டும் அல்லவா? இப்போது ஜலத்தை எடுப்போம். யாரோ ஒரு ஆணர்களின் உருவம் தண்ணீரில் பிம்பமாக தெரிகின்றது. யாராக இருக்கும், யார் என்றுதான் தலை நிமிர்ந்து பார்ப்போமே. அதே அப்பா ஆகாய மார்க்கமாக கந்தரவன் செல்கிறான் ஐயா. அதுவும் தன் இருமனையுடன் உல்லாசமாக செல்கிறான். ஆணழகன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் ஒரு ஆணழகன் இருக்கின்றானா? நான் பிறந்த நாள் முதலாக இப்பேற்பட்ட ஆண்மகளை பார்த்ததே கிடையாது. எவ்வளவு அழகாக இருக்கின்றான் இந்த ஆணழகனை. ஒரு நாள் முழுவதும் நான் பார்த்து அவர் அழகை நான் ரசித்துக் கொண்டே இருப்பேன் ஐயா. என் கணவரும் இருக்கின்றார், அவரோ ஒரு மனிதன். சரி, இருந்தால் போகட்டும். இவரை பார்த்துக் கொண்டால் நேரம் போவதே இந்த பாவி இந்த குடத்தில் நான் ஜலத்தை திரட்டும் போது குடமாக விட்டது, கரைந்து விட்டது ஐயா. இப்படி எல்லாம் எப்போதுமே நேர்ந்தது கிடையாது. எனக்கா எங்கே ஜலம் என்று கேட்டால் என் சுவாமிக்கு நான் என்ன பதில் எடுத்து சென்ற மனைவி எப்போது வருவார் என்று விடுவித்து வெளிவைத்து காத்துக் கொண்டிருப்பாரு. என் சுவாமிக்கு நான் என்ன பதில் எடுத்துரைப்பேன்? என் பத்தினி தன்மை என்ன விட்டு சென்று விட்டதா? என் மொத்தமி தன்மை என்ன விட்டு போய்விட்டதா? நான் என்ன செய்வேன்? இந்த குடம் போனால் போகட்டும். என் கற்பின் தன்மையா என் கணவரை மனதில் தியானம் செய்து இன்னொரு குடத்தை செய்ய முயற்சி செய்கிறேன். ஆண்டவா, ஈசா, பரமேசா, ஜெகதீசா எனக்கு துணியாக வர வேண்டும். இந்த பாவியை காப்பாற்ற ஓடோடி வா ஈசா. ஈசா, ஜெகதீசா, இது என்ன சாதனை ஐயா? இது என்ன சாதனை ஐயா? நான் மீண்டும் இன்னொரு குடத்தை செய்யலாம் என்று மணலை ஒன்றாக குவித்தார். அந்த பச்சை மண்ணிற்கு மண்பாண்ட வருவதை ஐயா. ஆரம்பத்தில் எதனால் குடமாக்கப்பட்டது கரைந்தது. மீண்டும் எதனால் என்னால் குடத்தை உருவாக்க முடியவில்லை. எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் பைத்தியம் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது? நான் பதியை மறந்தேனா? என் பண்பை இழந்தேனா? என் பக்தியை துறந்தேனா? இந்த மூன்று நான் என்ன தவறு செய்தேன்? எதனால் ஐயா கூட வரவில்லை? கோபத்தில் சிறந்தவர் ஜமதக்கனி முனிவர் என்று எடுத்துரைப்பார் ஐயா. என் சுவாமியின் கோபத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன். இது நான் ஜலமில்லாமல் என்னால் எப்படி ஆட்டம செல்ல முடியும்? வார்த்தைக்கு 300 முறை என் மனைவியை பத்தினி பத்தினி என் கணவர் எடுத்துரைப்பாரு.
அந்த பத்திரி தன்மை என்ன விட்டு சென்று விட்டதா? என் பொன்னான வாடிப்படி மண்ணாக போக வேண்டும் என்று என் தலையிலே போட்டு